Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல sexual reproduction in flowering plantsல நம்ம வந்து pollen pistil interaction பார்த்து முடிச்சிரலாம். So pollination does not guarantee the transfer of the right type of pollen. Often pollen of the wrong type either from other species or from the same plant if it is self incompatible also land on the stigma. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? So pollination அப்படிங்கிறது என்ன? pollen grains antherலேருந்து ஸ்டிக்மாவில் வந்து விழுவறதை நம்ம pollination அப்படின்னு சொல்கிறோம். அதில் ரைட் டைப் ஆஃப் pollen தான் வந்து ஸ்டிக்மாவில் விழணும்னு அவசியம் இல்லை. கம்பேட்டபிள் pollen ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் ஆஸ் த ஸ்டிக்மா அதை ரைட் டைப் அப்படிங்கிறோம். அந்த ரைட் டைப் தான் வந்து விழணும்னு அவசியம் இல்லை. கம்பேட்டபிள் pollen அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்மா இப்படி இருக்குது. இந்த ஸ்டிக்மாவில் வந்து pollen grain விழுந்து அது ஜெர்மினேட் ஆனிச்சுன்னா திஸ் இஸ் கம்பேட்டபிள் pollen. ஒருவேளை அது ஜெர்மினேட் ஆகலைன்னா நான் கம்பேட்டபிள் இல்லை, இந்த ஃபைல் நமக்கு கம்பேட்டபிளாக இல்லைப்பா அப்படின்னா அது ஓடாது, ஓப்பன் ஆகாது இல்லை, அந்த மாதிரி. ஸோ தட் போலன் கம்பேட்டபிலிட்டிங்கிறது ரைட் டைப் ஆஃப் போலன் சேம் ஸ்பீசிஸாக இருக்கணும், அது வளரணும். சம்டைம்ஸ் சேம் ஸ்பீசிஸ் சேம் பிளான்ட்டாக இருந்தால் கூட போலன் வந்து டெவலப் ஆகாது, அதை வந்து இன்கம்பேட்டபிலிட்டிலேயே செல்ஃப் இன்கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். சேம் ஸ்பீசிஸ் மேங்கோ ட்ரீ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேங்கோ ட்ரீ அதோட போலன் அந்த ட்ரீலேருந்து போலன் அதே ஸ்டிக்மாவில் விழுந்தால் வளராமல் போகலாம், ஆனால் இன்னொரு மேங்கோ ட்ரீலேருந்து விழுந்தால் வளரும். ஸோ ஒரே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் அதே ஸ்டிக்மாவில் போய் விழுந்துச்சு அப்படின்னா அது வளரல அப்படின்னா அது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. அதே ஸ்பீசிஸ் தான் இன்னொரு பிளான்ட்லேருந்து வந்து விழும்போது வளருது, அது கம்பேட்டபிலிட்டி. ஓகே, அதை செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி சொல்லுவோம். ஸோ தட் த பிஸ்டில் ஹேஸ் த எபிலிட்டி டு ரெக்கக்னைஸ், கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தன்மை யாருக்கு இருக்குது? பிஸ்டில் ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரியோடு இருக்கக்கூடிய இந்த பிஸ்டிலுக்கு இருக்குது. ஹேஸ் த எபிலிட்டி டு ரெகக்னைஸ் த போலன் வெதர் இட் இஸ் ஆஃப் த ரைட் டைப் ஆர் ஆஃப் த ராங் டைப். ரைட் டைப்னா கம்பேட்டபிள், ராங் டைப்னா இன்கம்பேட்டபிள். இஃப் இட் இஸ் ஆஃப் த ரைட் டைப் த பிஸ்டில் அக்செப்ட் த போலன், பிஸ்டில் தான் போலனை அக்செப்ட் பண்ணணும். அண்ட் ப்ரமோட்ஸ் போஸ்ட் பாலினேஷன் ஈவெண்ட்ஸ். பாலினேஷன் நடந்துருச்சு, பாலினேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? போஸ்ட் பாலினேஷன் ஈவெண்ட் என்ன அப்படின்னா லீட்ஸ் டு த ஃபர்டிலைசேஷன். பாலினேஷன் லீட்ஸ் டு ஃபர்டிலைசேஷன். போஸ்ட் பாலினேஷன்னா பாலினேஷனுக்கு அப்புறம். இஃப் த போலன் இஸ் த ராங் டைப் த பிஸ்டில் ரிஜெக்ட்ஸ் த போலன். ஸோ அக்செப்ட் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது யார்? பிஸ்டில். ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் போலன் அக்செப்ட் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது. ரைட் போலனாக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணும், அப்போ போலன் ஜெர்மினேட் ஆகி உள்ளே போகும். ராங் போலன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ தட் ராங் டைப்பாக இருந்தால் போலன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ப்ரிவென்டிங் த போலன் ஜெர்மினேஷன் ஆன் த ஸ்டிக்மா ஆர் த போலன் டியூப் க்ரோத் இன் த ஸ்டைல். ஸ்டிக்மாவில் மேபி ஜென்ரேட் ஆனாலும் ஸ்டைலில் ராங் டைப்பாக இருந்தால் திஸ் இஸ் ஸ்டிக்மா, இங்கே தவறி ஜெர்மினேட் ஆகிட்டாலும் இந்த ஸ்டைலில் ரிஜெக்ட் ஆகிடும். ராங் டைப்பாக இருந்தால், இன்கம்பேட்டிபிளாக இருந்தால். The ability of the pistil to recognize the pollen followed by its acceptance or rejection is result of the continuous dialogue between pollen grain and pistil. இந்த டயலாக், அவங்க டயலாக்னா ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்கிறது. இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து வளரணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது. மீடியேட்டட் பை கெமிக்கல் காம்பனன்ட்ஸ். இந்த டயலாக் ஹெல்ப் பண்ணுறது யார்? ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸை மோட்டிவேட் பண்ணுறது யார்? தூண்டுறது யார்? Chemical components of the pollen interacting with those of the pistil. So pistil, pollen ரெண்டுலையுமே அந்த chemical components இருக்கு. It is only in recent years that botanists have been able to identify some of the pollen and pistil components and the interaction leading to the recognition followed by the acceptance or rejections. So pollen and pistil இருக்கக்கூடிய chemical components தான் acceptance or rejectionக்கு காரணமாக இருக்குங்கிறத இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. As mentioned earlier, following compatible pollination, compatible pollen வந்து pollen germinate ஆயிடுச்சு ஸ்டிக்மா ஸ்டைலில் அப்படின்னா the pollen grain germinates on the stigma to produce pollen tube through one of the germ pore. ஸோ pollen grain இருக்குன்னா அதில் நிறைய germ pores இருக்கும். germ poreனா ஸ்போரோபொலினின் இல்லாத இடம். ஸோ அது வழியாக அப்படியே pollen tube germinate ஆகி வருது. the contents of the pollen grain move into the pollen tube. எல்லாம் எதுக்கு வந்துருங்க? போலன் டியூப்க்கு வந்துடும். போலன் கிரைனில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் போலன் டியூப்க்கு வந்துடும். ஸோ போலன் கிரைன் இப்படி இருக்குது, வெஜிடேட்டிவ் செல் பெருசாக இருக்குது, ஜெனரேட்டிவ் செல் இதில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வெஜிடேட்டிவ் செல் தான் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் செல் போலன் டியூப்க்கு வந்துடும், எல்லா கண்டென்ட்டும் போலன் டியூபுக்கு வந்துடும். ஜெனரேட்டிவ் செல் வந்து ரெண்டு மேல் கேமிட்டாக பிரியும், டிவைட் ஆகும் எங்கள் போலன் டியூப்பில்.
so that and reaches the ovary போய் reach பண்ணுது stigma style வழியா போய் ovary reach பண்ணுது. You would recall that in some plants pollen grains are shed at two-celled condition. எத்தனை பிளான்ட்ஸில் some plants 60% of the angiospermல two cells conditionல ரிலீஸ் ஆகுது. ஒன்று பெரிய வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று குட்டி ஜெனரேட்டிவ் செல். Okay. In such plants, the generative cells divides and forms two male gametes during the growth of pollen tube in the stigma. So pollen tube வளரும் போது generative cell என்னவா இருக்குது, ரெண்டு கேமிட்டா டிவைட் ஆகுது. எங்கன்னு ஞாபகம் வச்சுங்க, pollen tubeல. In plants which shed pollen in the three-celled condition, pollen tube carry two male gametes from the beginning. முதல்ல இருந்தே generative cell ரெண்டு male gamete டிவைட் ஆயிருச்சு ஒரு vegetative cell. So 3-cell ஸ்டேஜில் வரதுல ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிக்மாவுக்கு வரதுக்கு முன்னாடியே என்ன இருக்கும், ரெண்டு மேல் கேமெட் இருக்கும். pollen அது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னா ஞாபகம் வச்சுங்க, 40% of the angiospermல. pollen tube after reaching the ovary enters the ovule through the micropyle. இந்த இடத்தை நோட் பண்ணுங்க, மைக்ரோபைல் வழியா மட்டுமே pollen tube என்டர் ஆகும் ஓவியூல்குள்ள, மறந்துடவே கூடாது. enter the ovule through micropyle, மறந்துடாதீங்க. and then enters one of the synergids through filiform apparatus. filiform apparatusனா pollen tube ஓவியல்குள்ளே எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே என்டர் ஆகிறத கைடு பண்ணும். Many recent studies have shown that filiform apparatus present at the micropylar part of the synergids guide the entry of pollen tube. So pollen tube ஓட என்ட்ரியை கைட் பண்ணுறது filiform apparatus synergidsல இருக்கு, அது micropylar endல இருக்கு. All these events from pollen deposition on the stigmaல வந்து pollen grain விழுவுது, pollen tube enter the ovule are together referred to as pollen pistil interaction. As pointed out earlier, pollen pistil interaction is a dynamic process. நிறைய different reactionsலாம் include ஆயிருக்கு, involving pollen recognition followed by promotion or inhibition of pollen tube வரணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுறது. The knowledge gained in this area would help the plant breedersனா விவசாயிகள் தோட்டத்தில் பயிரிடுறாங்க, பிளான்ஸை மல்டிப்ளை பண்ணுறாங்கல்ல அவங்க தான், in manipulating pollen pistil interaction even in incompatible pollination to get desired hybrids. Some pollen grains வந்து incompatible ஸ்டிக்மால இருந்தால் கூட அதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம தூண்டி விட்டு ஆர்டிஃபிஷியலாக pollen tube germination-ஐ இன்டியூஸ் பண்ணலாம். plant breedersக்கு இது ஹெல்ப் பண்ணும். You can easily study pollen germination by dusting some pollen from flowers such as, so pollen grain எடுத்து டஸ்ட் பண்ணலாம். pea plant, chickpea, crotalaria, balsam plant, vinca on a glass slide containing a glass slide-ல அதை டஸ்ட் பண்ணி a drop of sugar solution-ல நீங்கள் அந்த pollen grain-ஐ நீங்கள் டஸ்ட் பண்ணும்போது pollen germinate ஆகிறத நம்ம பார்க்கலாம். After 15 to 30 minutes 15லேருந்து 30 நிமிஷத்துலேயே observe the slide under the low power lens of the microscope. You are likely to see pollen tubes coming out of the pollen grain. So sugar solution இருந்தாலே pollen tube germinate ஆக ஆரம்பிச்சிருது. As you shall learn in the chapter of plant breeding, a breeder is interested in crossing different species, often genera, to combine desirable characters to produce commercially superior varieties. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, different species மட்டும் இல்லை, different generaவும், இந்த keywords மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். different species மட்டும் இல்லை, different generaவை கூட அவங்களால என்ன பண்ண முடியும், கிராஸ் பண்ணி நியூ வெரைட்டி ஹைப்ரிடை கொண்டு வர முடியும். அது வந்து கமர்ஷியலாக சுப்பீரியராக இருக்கும். சுப்பீரியர்னா என்ன அர்த்தம், அதிகமான விளைச்சல், நோய் எதிர்ப்பு தன்மை, வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை, ட்ரவுட் ரெசிஸ்டன்ட்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் சுப்பீரியர் வெரைட்டிஸை அவங்களால உருவாக்க முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ரைட் pollen grain ஸ்டிக்மாவில் விழுந்தால் அது வளர்ந்துருது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ எனக்கு பிடிச்ச வெரைட்டியை கொண்டு வந்து நான் இந்த ஸ்டிக்மாவில் போடுறதுக்கு முன்னாடியே இதில் இருக்கக்கூடிய ஆந்தர் வெடித்து விழுந்து வளர்ந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் என்ன பண்ணணும், நம்மளா பண்ணுறதுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ரோச் ஆஃப் த crop improvement program. In such crossing experiments, it is important to make sure that only desired pollen grains are used for pollination and the stigma is protected from contamination. Contaminationனா ஸ்டிக்மால தேவையில்லாத pollen grain போய் விழுந்துடக்கூடாது, நமக்கு வேணுங்கிற pollen grain மட்டும்தான் அதில் போய் விழுவணும். ஸோ unwanted pollen-ஐ அவாய்ட் பண்ணணும். This is achieved by emasculation and bagging technique. ஸோ emasculationனா என்ன, ஒரு ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவரில் ஆந்தர் இருக்குது, ஆனால் இந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் வந்து எனக்கு தேவையில்லை. அப்போ இந்த ஆந்தர் மெச்சூராகி வெடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஃப்ளவர் பட் கண்டிஷனில் இருக்கும் போதே இதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஆந்தர்ஸை அந்த ஸ்டேமன் வந்து ஃபிலமெண்ட்டோடு கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு இதை சுற்றி ஒரு கவர் பாலித்தீன் பேக் போட்டுருவாங்க. அப்போ அந்த ஃப்ளவருக்குள்ளே வேணாம் விரும்பாத போலன் கிரெயின் போய் விழுவாது.
நான் என்ன போலன் கிரெயின் விரும்புகிறனோ அதை இந்த பேக்கை லைட்டாக எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்மாவில் வந்து டஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு வேணுங்கிற போலன் கிரெயின் மட்டும் அதில் டெவலப் ஆகும். அது ஆர்டிஃபிஷியல் hybridization. அதில் இம்பார்ட்டன்ட் emasculation ஆர் பேக்கிங். emasculation அண்ட் பேக்கிங். emasculationங்கிறது எனக்கு வேணான்ற போலன் கிரெயின் அந்த ஸ்டைலில் அந்த ஸ்டேமனை கட் பண்ணி தூக்கி போடுறது. மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் emasculation. மஸ்குலைன் அப்படின்னாலே மேல், emasculationனா ரிமூவல் ஆஃப் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன். அதை ரிமூவ் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணிடணும் பாலித்தீன் பேக் போட்டு. டு அவாய்ட் அன்வான்ட் போலன் வந்து ஸ்டிக்மாவில் விழுறது. If the female parent bears bisexual flower, removal of anthers from the flower bud conditionலேயே அதை ரிமூவ் பண்ணாதான் அது வெடிச்சிருக்காது, pollen grain டெவலப் ஆயிருக்காது, நமக்கு ப்ரொடெக்ஷன். பிஃபோர் த ஆன்தர் டெஹிஸ், ஆன்தர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி பட் கண்டிஷன்லேயே ரிமூவ் பண்ணிடணும். யூஸிங் ஏ பேர் ஆஃப் ஃபோர்செப்ஸ்னால் அந்த கட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டு கெமிஸ்ட்ரி லேபு ஃபிசிக்ஸ் லேப்லலாம் யூஸ் பண்ணுவீங்க, பயாலஜிலையும் யூஸ் பண்ணுவோம். is necessary. So remove பண்ணிடுங்க. This step is referred to as emasculation, removal of anther during bud condition. Emasculated flower have to be covered with bag of suitable size, generally made up of butter paper. ஏன்னா சாஃப்டாக இருக்கணும், அது போய் அதை டார்ச்சர் பண்ணக்கூடாது கைனீஷியத்தை பிஸ்டில். To prevent contamination of its stigma and from unwanted pollen. Unwanted pollen வந்து ஸ்டிக்மாவில் விழாமல் இருக்கிறதுக்கு பேக் பண்ணிவிடுவோம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஆன்தரை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையில்லாத போலன் வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். This process is called bagging. So bagging na enna, emasculation na enna solliyachu. When the stigma of bagged flower attain receptivity, stigma mature ஆயிடுச்சு bagged flower la appadina, mature pollen grains collected from anthers of the male parent, நமக்கு பிடிச்ச மேல் பேரண்ட்லேருந்து நம்ம pollen grain கலெக்ட் பண்ணி ஸ்டிக்மாவை நம்மளே டஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் திருப்பியும் அந்த ஃப்ளவரை ரீபேக் பண்ணிடணும் அன்வான்ட் போலன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண. அண்ட் த ஃப்ரூட்ஸ் அலோடு டு டெவலப், நமக்கு பிடிச்ச ஹைப்ரிட் நமக்கு கிடச்சிடும். இஃப் த ஃபீமேல் பேரண்ட் ப்ரொடியூசஸ் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளவரில் கைனீஷியம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபீமேல் ஃப்ளவர், ஸ்டேமன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது மேல் ஃப்ளவர். ஸோ ஃபீமேல் ஃப்ளவராக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிமூவல் ஆஃப் ஆன்தர் தேவையில்லை, பேக்கிங் மட்டும் பண்ணிட்டா போதும். நமக்கு வேணாம் அப்படின்ற போலன் கிரெயின் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு பேக்கிங் பண்ணிட்டா மட்டும் போதும். ஓகே. If the female parent produces unisexual flower, there is no need of emasculation. The female flower buds are bagged before the flowers open, so that stigma வந்து நமக்கு ரிசப்டிவ் ஆகும்போது pollination is carried out using the desired pollen. Desiredனா நமக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர்ஸோட இருக்கக்கூடிய போலனை எடுத்து நம்ம பாலினேஷன் ஆர்டிஃபிஷியலாக பண்ணிவிட்டு திருப்பி ரீபேக் பண்ணிடலாம். இது ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் பார்ப்போம். அண்ட் தென் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நமக்கு எல்லாமே போட்டுடலாம். ஓகேங்களா? சீக்கிரம் நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.